ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். வானாதி வானங்கள் மேலானவர் சிங்காசனத்தில் வாழ்கின்றவர், வானாதி வானங்கள் மேலானவர் சிங்காசனத்தில் வாழ்கின்றவர். உம்மை போலிங்கு யாருமில்லை, என் கண்கள் இதுவரை கண்டதில்லை. உம்மை போலிங்கு யாருமில்லை, என் கண்கள் இதுவரை கண்டதில்லை. ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவாயிருப்பவரே, ஆதியும் மந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவாயிருப்பவரே. உன்னாமம் போலிங்கு எதுவுமில்லை, அதுவே என் வாழ்க்கைக்கு அடைக்கலமே. உன்னாமம் போலிங்கு எதுவுமில்லை, அதுவே என் வாழ்க்கைக்கு அடைக்கலமே. ஆராதனை செய்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நற்கருணை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தன்னுடைய உடனிருப்பை வாக்களிக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருக்கு முன்னால் அவருடைய உயிர்ப்பின் பிள்ளைகளாக சாட்சிகளாக நாங்கள் இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளிலே தன்னுடைய அதிசயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நன்மைகள் எல்லாம் செய்த நாயகன், நன்மைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதுமே வாக்காக கொடுத்த ஆண்டவர் நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கின்ற இந்த தருணத்திலே அவருக்கு முன்னால் மண்டியிட்டு இருக்கின்ற நாங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கும் உம்மை ஆராதிக்கின்றேன் என்று சொல்லுவோம். உடைய பிரசன்னத்தினாலே இந்நாள் மட்டும் எல்லா வகையான துன்பங்கள், இடுக்கண்கள், நோய்கள், பிரச்சனைகள் வந்த போதிலும் நன்றாக இருக்கின்றேன் ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு இடத்திலே வருகின்ற போது எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொண்டீரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை செய்கின்றோம் என்று சொல்லுவோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கும் உமக்கு ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை இயேசுவே. என்னுடைய தொழில் துறைகளில் என்னோடு கூடவே இருந்து என்னை வழிநடத்தினீர். ஆராதனை செய்கின்றேன் இயேசுவே. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து வழிநடத்தினீர். உம்மை ஆராதனை செய்கின்றேன் இயேசுவே.
என்னுடைய வாழ்க்கையிலே பல இடங்களுக்கு நான் சென்று திரும்பி இருக்கின்றேன். எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருந்திருமை ஆராதனை செய்கின்றேன் இயேசுவே. என்னுடைய கால் கல்லிலே மோதாதபடி தாங்கிக் கொண்டீரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இயேசுவே. நான் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் என்னோட கூட இருந்து வழிநடத்தினே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இயேசுவே. எல்லா எதிரிகளிடமிருந்தும் என்னை காத்துக் கொண்டீரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இயேசுவே. நம்பிக்கை இழந்து சோர்வினால் வாடி நொந்தி இருந்த நேரத்தில் எல்லாம் என்னை தாங்கிக் கொண்டீரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இயேசுவே. எனக்கு முன்னால இருக்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை இயேசுவே. உமக்கு என்றென்றும் மகிமையும் ஆட்சியும் ஆராதனையும் உரித்தாகட்டும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்கின்றேன் இயேசுவே. என்னோடு கூட இருக்கின்ற இயேசுவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். என்னோடு வாசம் செய்கின்ற இயேசுவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். என்னை வழிநடத்துகின்ற இயேசுவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். என்னை கரம் பிடித்து காத்துக் கொள்கின்ற இயேசுவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். எல்லா வகையான நன்மைகளாலும் நிரப்பினீரே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இயேசுவே. ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவே. ஆராதனை செய்கின்றோம். ஆராதனையோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். எல்லோரும் சேர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். மீண்டுமாக ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவே. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் சந்திக்கின்ற எல்லா வகையான தீமையின் ஆதிக்கங்களிலிருந்து விடுதலை அடைந்ததற்காக இந்த நாளிலே இயேசுவினுடைய உடனிருப்பை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டு இந்த இடத்திலே சங்கமமாக இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த நாளிலே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த வேவும் தொலைக்காட்சியூடாக நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்களுடைய உடனிருப்பை தன்னுடைய வாழ்வில் எங்களோடு இணைத்திருக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிய பிள்ளைகளாக இந்த தவக்காலத்திலே நாங்கள் நிற்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே பல தீமைகளை செய்திருப்போம், அவரை காயப்படுத்தியிருப்போம், அவரை பல்வேறு நேரங்களிலே மனநோகச் செய்திருப்போம். இந்த பாவங்கள் எல்லாம் இந்த நேரத்திலே எங்கள் கண் முன்னால் வரட்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கொடுக்கப்பட்டது. அவர் நொறுக்கப்பட்டார், இகழப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், எங்களுக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மலை போல் குவிந்து கிடக்கின்றது. எனவே ஆண்டவருக்கு முன்னால் அப்படியே முழந்தால் படியிட்ட பிள்ளைகளாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே, நீ சிந்த இரத்தத்தினாலே என்னை கழுவி தூய்மைப்படுத்தியறலும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்திலே இருந்து கொண்டு மன்றாடுவோமாக. கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தால், ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தம் என்மேல்
படட்டும் நாதா, ஒரு துளி இரத்தம் என் மேல் படட்டும் நாதா, ஒரு துளி இரத்தத்தால் கழுவும் இயேசுவே. உடைய பாவங்களுக்காக அவர் காயப்படுத்தப்பட்டார், இகழப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். நாங்கள் செய்த அக்கிரமங்கள், நாங்கள் செய்த எல்லா பாவத்தினுடைய கொடுக்குமுடிகளும் அவரையே தண்டனைக்குள்ளாக்கியது. அப்படியே எங்களுடைய பாவங்களை அவருக்கு முன்னால் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொள்ளும் என்று சொல்லி கதறி எழுது. இந்த தவக்காலத்திலே அவரிடத்திலே மன்னிப்பு கேட்போமா? நான் செய்த பாவங்களினாலே நான் வாழ்வை இழந்திருக்கின்றேன் ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி எழுது. மன்றாடுவோம் இயேசுவிடத்திலே. என்னை மன்னியும் இயேசப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு முன்னால் நிற்பதற்கு தகுதியற்ற பிள்ளை, என்னை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு எதிராக நான் கட்டிக்கொண்ட பாவங்களை எல்லாம் மன்னியும் இயேசப்பா. என்னை கழுவி தூய்மைப்படுத்தும் இயேசுவே. என்னை கழுவி தூய்மைப்படுத்தி என்னை நல்ல பிள்ளையாக மாற்றும் ஆண்டவரே. உமக்கு முன்னால நான் நிக்கணும், வாழ்வை பெறணும். என்னை ஆசீர்வதியும் இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் இயேசுவே. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்ற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய புதிய வாழ்வினுடைய தன்மையை, உடனிருப்பை எப்பொழுதுமே ஞாபகப்படுத்துகின்றார். எனவே அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த நேரத்தில் எழுந்து நின்று நற்செய்தியினுடைய ஒரு சிறு பகுதியை வாசிக்க கேட்போம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. கிறிஸ்து வழங்கும் வாழ்வின் நற்செய்தி. அமர்ந்து கொள்ளுவோம். அன்புறவுகளே, இந்த இயேசுவனுடைய உடன் பயணத்திலே, வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் எங்களை தன்னுடைய அன்பின் நற்கருணையினால் நிரப்பினார். அந்த நற்கருணை தான் எங்களுடைய வாழ்வாக மாற்றமடைந்திருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் அவருக்குள்ளே வருகின்ற போது அவருடைய உடனிருப்பை எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கின்றது. அதனால் தான் இன்றைய நாள் யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர் தன்னோடு எவ்வாறு இணைந்திருக்கின்றார் என்று சொல்லி. அவர் தந்தையினுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து தந்தையோடு இணைந்து எங்களோடும் இணைந்திருக்கின்றார். நாங்களும் இயேசுவினுடைய கட்டளைகளை கடைப்பிடித்தால் அவரோடு இணைந்திருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாக மாற்றமடைவோம். அவர் எங்களுக்கு கொடுத்திருப்பது வெறுமனே ஒரு சாதாரண வாழ்வு அல்ல, மாறாக அவருடைய வல்லமை மிக்க ஆசீர்வாதத்தினுடைய வாழ்வு. அதைத்தான் இந்த திவ்ய நற்கருணை பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இது வெறுமனே ஒரு பேழையிலே பொறிக்கப்பட்டிருக்கின்ற அப்பம் அல்ல, மாறாக கதிர்களால் சூழப்பட்டிருக்கின்ற இயேசுவினுடைய பிரசன்னம், அவருடைய உடனிருப்பு. அந்த உடனிருப்பை கண்டுகொண்டவர்கள் தான் வாழ்க்கையிலே நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அது திருத்தூதர்களாக இருக்கலாம், பவுல் அடிகளாராக இருக்கலாம், இன்னும் புனிதர்களாக இருக்கலாம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களாக கூட இருக்கலாம். எப்போ அவருடைய உடனிருப்பு எங்களோடு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோமோ வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய இன்பங்களை, மகிழ்ச்சியை, நிம்மதியை அனுபவிக்க முடியும். இந்த உலகம் எப்பொழுதுமே துன்பத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் துன்பத்தை இந்த உலகத்திலே இருந்து எடுக்க மாட்டார், மாறாக அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை அவருடைய நற்கருணை, அவருடைய உடனிருப்பு எங்களுக்கு எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கும். அதனால்தான் இயேசு
நற்செய்தியை கூறுகின்றார், நான் உங்களுக்குள் இருக்கின்ற போது நீங்கள் எதையெல்லாம் விரும்பி கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள், ஏனென்று சொன்னால் உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவடைய வேண்டும். ஆக மகிழ்ச்சியோடு வாழ்வது தான் இயேசுனுடைய சித்தமாக இருக்கின்றது. துன்பம், நோய், பிரச்சனைகள், அவமானங்கள், எதிர்ப்புகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், போர்கள், யுத்தங்கள் எல்லாமே வந்து சென்றாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உடனிருப்பு எங்களை எப்பொழுதுமே நிறைவுள்ளவர்களாக, மகிழ்ச்சியுள்ளவர்களாக மாற்றும். எனவே இந்த உன்னதமான நேரத்திலே நாங்கள் இழந்துவிட்ட வாழ்வின் தன்மைகளை மீட்டல் செய்து பார்ப்போம். இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு தரம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் செய்யப்போகின்ற இந்த அழகான நேரத்திலே நாங்கள் செய்யப்போகின்ற இந்த குணமாக்கல் என்கின்ற தன்மையை நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். விசேடமாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய விடயங்களை இழந்து விட்டோம். முக்கியமாக மகிழ்ச்சி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே செத்த பிணங்களாக நடந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே அனைவரும் முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவோம். செய்யப்போகின்ற இந்த அழகான நேரத்திலே, இந்த குணமாக்கலிலே எங்களுடைய நாவு, எங்களுடைய காது, எங்களுடைய கை, எங்களுடைய கால்கள், எங்களுடைய ஆன்மா எல்லாமே சுத்தமாக்கப்பட வேண்டும். அவரினால் எங்களுடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும். எங்களுடைய உடம்பு, எங்களுடைய ஆன்மா அனைத்துமே புதுப்பிக்கப்பட வேண்டும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், நம்முடைய வாழ்விலே நீர் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்ற எல்லாமே நன்மைகளாக மாறும். இயேசுவே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே தொடும். நீர் தொட்டால் நான் மாற்றமடைவேன். என்னுடைய உடம்பு மாற்றமடையும், என்னுடைய ஆன்மா மாற்றமடையும், என்னுடைய வாய் மாற்றமடையும், என்னுடைய கண் மாற்றமடையும், என்னுடைய காது மாற்றமடையும். மாற்றமடைகின்ற எல்லாவற்றையும் தொடும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி அவருடைய வல்லமை மிக்க ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இணைந்திருப்போம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என்கின்ற இந்த ஆன்ம வாஞ்சமிக்க பாடலினூடாக அவரோடு இணைந்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த குணமாக்கலினூடாக பெற்றுக்கொள்வோம். முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே அர்ப்பணமாக்குவோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்காக நான் காயப்பட்டேன், உனக்காக நான் துன்பப்பட்டேன், உனக்காக நான் வேதனைப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டேன். எனக்கு தேவை என்னுடைய பிள்ளை நீ நிறைவான பிள்ளையாக மாற்றமடைய வேண்டும். என்னுடைய காயங்களினால் நீ குணமாக்கல் அடைய வேண்டும். பிலிப்பியர் ஆகமம் சொல்லுகின்றது அழகான முறையிலே, எனவே இயேசுவே, நீர் தொட்டால் போதும், நான் குணமடைவேன், சுகமடைவேன், நலம் பெறுவேன் என்று சொல்லி இயேசுவிடத்திலே எங்களை ஒப்படைத்து பாடுவோம். இயேசப்பா, உம்முடைய பிள்ளை நான் வாஞ்சையோடு உமக்கு முன்னால நிற்கிறேன், மண்டியிட்டு கிடக்கிறேன். என்னை பாரும், என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும். நீர் தருகின்ற வாழ்வை நான் பெற வேண்டும். இயேசுவே, நீ தொட்டால் போதும், என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசு தொட்டால், இயேசு சொன்னால் போதும். இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். பேச முடியாத பிள்ளைகளாக பல நேரங்களிலே ஊமைகளாக இருந்திருக்கின்றோம். நாவிருந்த போதிலும் நாக்கட்டுக்களாக மாற்றப்பட்டு பேச முடியாமல் தவித்திருக்கின்றோம். எதை பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் தெரியாமல் தவித்திருக்கின்றோம். நாவசைந்து பேசாத என் வாயும் கூட இயேசுவே, உமக்கு முன்னால் நீர் வருகின்ற போது நீர் தொட்டால்
அவை அனைத்துமே உம்முடைய கானங்களினால் நிரப்பப்படும் இயேசுவே. நாவசைந்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. நாவசைந்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். காதிருந்தும் கேட்காதவர்களாக, அழுகை குரல்களை கேட்காதவர்களாக, மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்காதவர்களாக, செவி சாய்க்காதவர்களாக பல நேரங்களில் இருந்திருக்கின்றோம். இயேசுவே நீ தொடும். எவ்வளியும் கேட்காது என் காது கூட உம்முடைய வார்த்தையை வகை வகையா கேட்க செய்யும். இயேசுவே எவ்வளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உம் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என்னுடைய உடம்பு இருந்தும் உணர்வேதும் இல்லாத பல நேரங்களிலே வாழ்ந்திருக்கின்றோம். இயேசுவே உணரவே முடியாமல் ஒரு வகையிலே இறந்த உடல்கள் போல எங்களுடைய உடம்புகள் இருந்திருக்கின்றது. அந்த உடம்பை நீர் தொடும் இயேசுவே. அந்த உடம்பிலே உயிரோட்டம் இருக்க வேண்டும் இயேசுவே. உணர்வேதும் அறியாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வு கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே என்னை தொடும் ஆண்டவரே. என்னுடைய உடம்பின் எல்லா பாகங்களையும் தொட்டு ஆசீர்வதியும். நான் குணம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும். இயேசுவே உம்முடைய தொடுகையினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் மீண்டும் நான் உயிர் பெற்றிட வேண்டும். இயேசப்பா என்னை தொடுங்க ஆண்டவரே. என்னை தொட்டு ஆசீர்வதியுங்க இயேசுவே. என்னோட வாழ்வுங்க இயேசுவே. எனக்குள்ள வாழுங்க இயேசுவே. என்னை வாழ வையுங்க இயேசுவே. இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே என் நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. நன்றி இயேசுவே. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லுகின்றேன். உம்முடைய ஆசீர்வாதம் என்னோடு கூடவே இருப்பதற்கு நன்றி சொல்லுகின்றேன் இயேசுவே. என் வாழ்வை மாற்றியதற்காக நன்றி சொல்லுகின்றேன். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. முழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதத்திலே பங்கெடுப்போம். மாண்புயரீவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளி நீர் அதில் சகல மதுரை இன்பம் ஒன்றாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது தெய்வீக திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்காகவே விட்டு சென்றேரும். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் பேறுபலன்களால் நிரப்பப்பட அருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். என் நேசர் தேற்றுவார்.